அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு 2 கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அஸ்தமத்தில் தங்களுக்கு ராகு, 9இல் சனி, விரய ராசியில் குரு இருக்கிறார். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும். எதிர்பாலின மக்களுடன் பொறுமையாக செயல்பட வேண்டும். பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். தாய் மாமன் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனை சார்ந்த பிரச்சனைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நிமித்தமான சில ஆலோசனைகள் தங்களுக்கு கிடைக்கும். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் அதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் தங்களுக்கு கிடைக்கலாம். பஞ்சமாதிபதி 7இல் உச்சம் பெற்று இருக்கிறார். அதாவது செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியம், முன் முயற்சி உங்களை வழி நடத்தும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டு. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். சொத்து வாங்கும் முயற்சிகளில் ஈடுபடலாம். அதில் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கும். 6ஆம் அதிபதி குரு 12இல் இருப்பதால் விபரீத ராஜயோகமாக செயல்படும். இனி நடைபெறாது என்று நினைத்த காரியங்கள் நல்ல விதத்தில் நடந்தேறும். வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். அன்பு அதிகரிக்கும். மூத்த சகோதரிகளின் ஆதரவு உண்டு. குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் மறந்துவிட வேண்டாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் முன் வந்து நிற்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். அதனால் மன உளைச்சல் உண்டு. சில வாய்ப்புகள் உங்கள் அஜாக்கிரதையால் கை நழுவி போகலாம். ஆக சற்று கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்களும் அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். தங்களுக்கு வாழ்வு வளம் பெறும். மற்றபடி இந்த வாரம் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.